வெல்கம் பேக் டு பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்களா? அப்போ உங்களோட ஹவுசிங் லோனில் எவ்வளோ சீக்கிரமாக பே பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பே பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட ஹவுசிங் லோனில் இது வட்டியை ரொம்பவே கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இயர்லி ஒன்ஸ் இல்லை மாதம் மாதம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட வட்டியிலையும் சரி, உங்களோட இயர் டென்யூரும் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் லோனை முடிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முன்னாடி ஹவுசிங் லோன் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வருமான வரியில் இன்கம் டேக்ஸ் விலக்கு அப்படிங்கிறது இருக்கும். இதில் முக்கியமாக இன்ட்ரெஸ்ட்டில் 2 லட்சம் வரைக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம அட்லீஸ்ட் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு கிடையாது. அது இப்போ இது ஹவுசிங் லோன் வாங்கினவங்களுக்கு அந்த மெத்தட் இல்லாதனால கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த லோனை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நம்ம முன்னாடியே லோனை ப்ரீபே பண்ணுறதுனால அது எந்த வகையில் நமக்கு உதவும், இதில் எத்தனை மாதத்தவணை நம்மளால் மிச்சம் பண்ண முடியும், எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணால் எவ்வளோ மாதம் கம்மியாகும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்கூட்டியே நம்ம ஹவுசிங் லோனை முடிக்கிறதுனால ஏன் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்ம இந்த ஹவுசிங் லோனில் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுற நம்மளோட பெரும்பாலான இஎம்ஐ அமௌண்ட்டில் மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகும். அது நீங்கள் பே பண்ணுற தொகையிலேருந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா கடனை 20 வருஷங்களுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 8.5% அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம 48 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுவோம். நீங்கள் இதிலே ஒரு சப்போஸ் இந்த சிச்சுவேஷனை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு தேர்ட் இயரில் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா உங்கள் கையில் அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரே டைமில் கொண்டு போய் உங்களோட அமௌண்ட்டில் ப்ரீபே பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட டென்யூர்லேருந்து 3 to 4 வருஷம் முன்னாடியே உங்களால் லோனை முடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10-12 லட்ச ரூபா வரைக்கும் வட்டியும் மிச்சமாகும் உங்களுக்கு. 3 to 4 வருஷம் முன்னாடியே முடிகிறது இல்லாமல் 10-12 வருஷம் உங்களுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்ட்டும் சேவ் ஆகுங்கிறப்ப இது ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய தொகையை கொண்டு போய் செலுத்தலைனாலும் நம்மளால் முடிஞ்ச மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட சேல்ரி இயர் ஆன் இயர் அதிகப்படியாகுது அப்படின்னா அந்த டைமில் ஒரு 5லேருந்து 10% ஒவ்வொரு மாதமும் உங்களோட லோனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண முடியும். பே பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். 50 லட்ச ரூபா நம்ம வாங்கின கடனுக்கு நம்மளோட 20 வருஷம் கணக்கு போட்டிங்க அப்படின்னா 220 மாதம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மாதத்தவணையை நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லோனையே நீங்கள் மொத்தமாகவே 10 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் 45% உங்களுக்கு சேவ் பண்ண முடியும். இல்லை அட்லீஸ்ட் என்னால் 10% பே பண்ண முடியாது, 5% இன்க்ரீஸ் பண்ணி கட்ட முடியும் அப்படின்னா உங்களோட 5% இன்க்ரீஸ் பண்ணி கட்டும்போது உங்களோட லோன் 12லேருந்து 13 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இது எவ்வளோ பெரிய சேவிங்ஸ்னு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி கட்டும்போது 10 இயர்ஸ்லேயே லோன் முடிஞ்சிடும். ஸோ உங்களோட மீதி 10 இயர்ஸுங்கிறது உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம லோனை ப்ரீபே பண்ணுறதுக்கு எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இயர்லி ஒன்ஸ் வர ஒரு போனஸ் அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம எஃப்டியில் போட்டு வச்சுருக்க அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு மொத்தமாக வருது உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுகளை நீ இதில் எடுத்து உங்களுக்கு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டை கம்மி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வருஷம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் ஒரு பகுதியை இதில் நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணும்போது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 5% நான் பே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிப்ளினான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷம் இல்லை 25 வருஷத்துக்கு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் இப்போ 15 வருஷம் நீங்கள் மாதம் டியூ கட்டி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை ப்ரீபே பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டையே கொடுக்க போகிறது கிடையாது. உங்களோட லோன் வாங்கி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் உங்களால் பே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இனிஷியலாகவே உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் கம்மியாகும். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே பே பண்ணுறதுங்கிறது நம்மளோட 8.5% இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கியிருப்போம் இல்லையா, அதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஈக்குவலானது. இது ஒரு
எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எஃப்டியில் அமௌண்ட் போட்டிருக்கீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துட்டு 10% 12% ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வரும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஆனால் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும், உங்களோட லோன் டென்யூரும் முன்னாடியே முடிக்க முடியும். இது ஷூராக நீங்கள் உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். இந்த மாதிரி உங்களோட லோனை ப்ரீபே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 1 லேக் 2 லேக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லோனில் ப்ரீபே பண்ணவே கூடாது. அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ஃபண்டையுமே அங்கேருந்து எடுத்து இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது. உங்களோட சேவிங்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அது கூடயே வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு எஜுகேஷனுக்கு வச்சுருக்க பணம், இல்லை செலவுக்கு வச்சுருக்க பணம் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இயர்லி ஒரு டியூ எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி பிளான் பண்ணலாம். இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒரு 5 to 10% கட்டுற மாதிரி பே பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 2 months உங்களுக்கு ரொம்ப 2, 3 இயர்ஸ் வந்துட்டு ரொம்பவே டைட்டாக இருக்குது ஃபினான்ஷியலாக அப்படின்னா, நீங்கள் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் 1 லேக் 2 லேக் 5 லேக் அப்படின்ட்டு அந்த மாதிரி பே பண்ணும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கும். இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.